நெல்லை சந்திப்பு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கைக்குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்களை தீயணைப்பு படையினர் படகு மூலம் மீட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள்? அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமா? என்ன நிலவரம்? அதாவது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை தற்போது வரை கனமழையானது பெய்து வருகிறது. தாமிரபரணி ஆற்று தான் அதிக அளவில் நீர் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளையுமே தாண்டி மழை நீரானது அதிக அளவு வெள்ளம், ஆற்று வெள்ளமும் சென்று கொண்டிருக்கிறது. மழை நீரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால நெல்லை சந்திப்பு சுற்றியுள்ள கைலாசபுரம், கணேசபுரம், துறை ஆபீஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளும் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியது. அந்த வீட்டில் இருந்த பொதுமக்களை அருகே உள்ள மண்டபங்கள்ல முகாம்களாக அமைத்து தங்க வைத்திருந்தார்கள். அந்த மண்டபங்களும் தற்போது நீர் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தீயணைப்பு வீரர்கள், சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் அவர்களை மீட்டு மேடான பகுதிகளுக்கு கொண்டு வந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முகாம்களிலும் தண்ணீர் தொடர்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் எங்கு செல்வதென தெரியாத நிலையில அந்த மேடான பகுதிகளில் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கான உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளுமே தற்போது வரை கிடைக்கப்படவில்லை. அந்த பகுதிகளுக்கு வரவே முடியாத ஒரு நிலைதான் தற்போது நிலவி வருகிறது. சுமார் ஒரு 9-10 அடி உயரத்திற்கு தண்ணீர் சாலைகளில் சென்று கொண்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் படகு மூலம் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள், அதாவது முதியவர்கள், கைக்குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்களை தற்போது மீட்டுக் கொண்டு மேட்டு பகுதிகளுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆற்றிலும் தண்ணீர் அதிகரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த மீட்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கு கூடுதல் படகுகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அது மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தண்ணீர் அதிகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சிந்துமுந்திரை, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக அளவு மழைநீர் தேங்கியிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செய்வதறியாது அந்த வீட்டின் மொட்டமாடிகள், அதுபோல வீட்டினுடைய முதல் தளம் உள்ளிட்டவைகளில் இருந்து வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.